ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மாவை பார்க்கலாம் வாங்க. இசக்கியை அடித்து இழுத்துட்டு வந்துடுவாங்க. இழுத்துட்டு வந்து பல உண்மைகளும் வெளியே வந்துடும். வந்ததுமே அங்கே இசக்கி முன்னாடி மகா முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, காயத்ரி ஆசைப்பட்ட மாதிரி காயத்ரிக்கும் செலியனுக்கும் அடுத்த வாரத்துலேயே நாங்கள் கல்யாணத்தை வைக்க போகிறோன்றாங்க. வந்த உடனே செலியன்கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமாப்பான்றாங்க. எனக்கு சம்மதம் தான். காயத்ரி எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்றாங்க. காயத்ரி நானும் மனசார விரும்புகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. காயத்ரி, நீ என்னமா சொல்றேன்றாங்க. அம்மா, எனக்கு செலிய வேணுமா, செலிய கூட நான் வாழணுமா அப்படின்றாங்க. நீ கவலைப்படாத அம்மா, நான் இருக்கு, உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்புடான்றாங்க. நான் உங்க 2 பேருடைய விருப்பத்தையும் தெரிஞ்சுக்காம நிறைய விஷயங்கள் நடந்து போச்சுன்றாங்க. அந்த நேரத்துல நான் மயங்கி விழுந்ததும் பதட்டமாயி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட காயத்ரி, அதுதான் எனக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சுன்றாங்க. ஆனா இனியும் வாழ்க்கையை பறிபோக விட மாட்டேன், செலியனுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் இன்னும் உங்களை துரத்தாத வச்சுட்டு இருக்கேன்னா என்ன, இந்த விஷயம் நான் சொல்லுவேன், கேட்டுட்டு போங்கிறதுக்காக தான் நிக்க வச்சிருக்க 2 பேரையும்ன்றாங்க. அக்கா, உயிருக்கு உயிரா காதலிச்சவங்கக்கா இசக்கி. காயத்ரி இசக்கியோடைய பொண்டாட்டிக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி காண்றாங்க. தாலியவே கழட்டி போட்டுட்டான். இனி புருஷன் பொண்டாட்டி என்ன உறவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்றாங்க. அக்கா, எல்லாருடைய சாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்கோம் காண்றாங்க. நீ எந்த சாட்சியா வேணா கல்யாணம் பண்ண, ஆனா இங்க கண்டிப்பா செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்றாங்க. அது நீ இல்ல, எவன் நினைச்சாலுமே அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. பார்க்கலாங்க்கா, பார்க்கலாம். எப்படி இசக்கியும் காயத்ரியும் பிரிச்சிருவீங்களா? அது இந்த மகா இருக்கிற வரைக்குமா? என்ன மகா ரொம்ப வாய் நீளுது? என்னக்கா, உங்ககிட்ட பணிஞ்சு போனா நல்லவங்க, இல்ல உங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசினா கெட்டவங்களா? கெட்டவளா கூட இருந்துட்டு போறான். ஆனா எனக்கு என் தம்பி வாழ்க்கை முக்கியம். என் தம்பி வாழ்க்கை எப்படி சரி பண்ணணும்ட்டு எனக்கு தெரியும். வாட இசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து மகா என்ன செய்ய போறாங்க, அவங்களோட தம்பி வாழ்க்கைய எப்படி மகா காப்பாற்ற போறாங்க, அதாவது நம்ம காயத்ரிக்கும் செலியனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.